ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு விஜி ஹோம் ஃபுட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி டேஸ்டியான மரவள்ளிக்கிழங்கு போண்டா ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். போண்டா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அண்ட் காரத்திற்கு 3 பச்சை மிளகாய்களை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அண்ட் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காரம் குறைச்சி சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு மிளகாய்களை நீங்கள் குறைச்சிக்கலாம். அண்ட் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை இலைகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப்பில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப வாட்ரியாகவும் இல்லாமல் மீடியம் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். ஸோ மாவை இந்த ஸ்டேஜில் ரெடி பண்ணிவிட்டு ஆல்ரெடி உருண்டை பிடிச்சி வச்சுருக்க கிழங்குகளை 1 by 1 டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சைடில் கடாயில் எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நீங்கள் டிப் பண்ணி வச்சுருக்க கிழங்குகளை இதில் ஆட் பண்ணி நல்லா 2 சைடு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்நாக் நீங்கள் ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.